பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், ஒன்னியல்புகள், புற வாழ்க்கைகள் இவற்றிற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவையென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய பாடுகளின் மறை நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாட செய்தருளும். இவ்வாறு நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறைவசனங்கள் 1 முதல் 6 வரை. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களிடங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பார துணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ராயேலே, உன் வழியாய் நான் மாட்சியுறுவேன் என்றார். நானோ, வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது, என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ராயேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தார்க்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
வாய் நாள்தோறும் மீட்பை எடுத்துரைக்கும். வாய் நாள்தோறும் மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீர் செவிசாய்த்து என்னை மீட்டு கொள்ளும். என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும். கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் கடவுளே, பொல்லார்க்கையினின்று என்னை காத்தருளும். நெறிக்கேடும் கொடுமையும் நிறைந்தோர் பிடியினின்று என்னை காத்தருளும். வாய் நாள்தோறும் மீட்பை எடுத்துரைக்கும். வாய் நாள்தோறும் மீட்பை எடுத்துரைக்கும். பரம தந்தைக்கு கீழ்ப்படுகின்ற எங்கள் அரசரே, போற்ற பெருக. அடிக்க கொண்டு போகப்படும் சாந்தமான செம்மறி போல் நீர் சிலுவையில் அறையப்பட கொண்டு செல்லப்படுகிறீர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 21 முதல் 33 முடிய மற்றும் 36 முதல் 38 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் பந்தி அமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார். யாரை பற்றி இவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். இயேசுவின் சீடருள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார். அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார். சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி, யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார். இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர், ஆண்டவரே, அவன் யார் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கின்றேனோ அவன்தான் என சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமோன் இஸ்காரியோத்தின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார். அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான். இயேசு அவனிடம், நீ செய்ய இருப்பதை விரைவில் செய் என்றார். இயேசு ஏன் அவனிடம் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று நினைத்து கொண்டனர். யூதாசு அப்பத்துண்டை பெற்று கொண்டவுடன் வெளியே போனான். அது இரவு நேரம். அவன் வெளியே போன பின் இயேசு, இப்பொழுது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றார், ஆனால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார், அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது.
இதையே யூதர்களுக்கு சொன்னேன், இப்பொழுது உங்களுக்கும் சொல்கிறேன் என்றார். சீமோன் பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்பொழுது உன்னால் இயலாது, பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார். பேதுரு அவரிடம், ஆண்டவரே, ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர இயலாது? உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ? நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதாய் தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பிள்ளைகளே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இப்புனித வாரத்தின் வழியாக இறைவன் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. இன்று நாம் கேட்ட இந்த நற்செய்தியை நாம் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஒருவன் நல்லவனாக வாழ்கின்ற பொழுது இன்னொருவன் நிச்சயமாக கெட்டவனாக தான் இருப்பான். ஆண்டவருடைய இந்த சீடர்களில் 12 நல்லவர்களாக அல்ல, ஒருவன் கெட்டவனாக இருக்கிறான், மற்றவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள். எப்படி என்பதை தான் இன்றைய இறைவனுடைய வார்த்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. துரோகம் செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் பார்க்கிறோம், நல்லதை செய்கின்றவர்களையும் பார்க்கிறோம், துரோகம் செய்கின்றவர்களையும் பார்க்கிறோம். அதிலும் இந்த யோவான் நற்செய்தியாளர் இறுதி ராவுணவின் போது யூதாசினுடைய துரோகத்தையும் பேதுருவின் மறுதலிப்பையும் குறிப்பிடுகிறார். அதே நேரத்தில் இயேசு இந்த சோதனைகளை முழுமையான நம்பிக்கையோடும் மனம் வந்து அர்ப்பணிப்போடும் எதிர்கொள்கிறார் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இயேசுவின் பாடுகளின் இருளையும் அதை தொடர்ந்து வந்த பாஸ்கா ஒளியின் வெற்றியையும் யூதாஸ் மற்றும் பேதுருவின் முரண்பட்ட குணங்களையும் யோவான் நற்செய்தியாளர் மிக அழகாக நமக்கு தியானிக்க சிந்திக்க நமக்கு எடுத்துரைக்கிறார். இயேசுவுக்கு அன்பு சீடராய் மாறுகின்ற பொழுது ஒரு மாற்றத்தை தருகின்ற ஒரு நற்செய்தியை நாம் பார்க்கிறோம். யோவான் நற்செய்தியிலே அன்பான சீடரின் பெயர் அவர்கள் இங்கு குறிப்பிடவில்லை. இதற்கு மிக முக்கியமான காரணம் உண்டு. நாம் ஒவ்வொருவருமே அந்த பெயரற்ற சீடரின் இடத்தில் நம்மை ஒப்பிட்டு பார்க்கக்கூடியவர்களாக, நம்முடைய பெயரை அதில் இட்டு பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நான் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சீடனாக இருக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு நம்மை பொறுத்தமட்டில் அவர் நன்மையை செய்யக்கூடியவராக தான் இருந்தார். எனவேதான் தந்தையின் மார்பில் இயேசு இணைந்திருந்தார். யோவான் நற்செய்தியின் முதல் அதிகாரத்திலும் இயேசு அவருடைய மார்பில் சாய்ந்திருந்ததை நாம் பார்க்கிறோம். இறுதி ராவுணவின் போது அந்த அன்பான சீடர் சாய்ந்திருந்தார் என்று கூறப்படுகிறது. இதனுடைய பொருள் தந்தைக்கும் இயேசுவுக்கும் இடையே இருக்கின்ற ஒரு நெருக்கமான அன்பான ஆழமான ஒரு உறவை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இயேசு எவ்வாறு அவரை நம்மைக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார். துன்பம் நிறைந்த, துயரம் நிறைந்த, வேதனை நிறைந்த, கஷ்டம் நிறைந்த இடத்திலும் கூட அவருடைய அன்பான உறவை நமக்கு வெளிப்படுத்துகின்ற கிறிஸ்துவாக வாழ்வதை நாம் பார்க்கிறோம். பாடுகளின் இருளும் பாஸ்காவின் ஒளியும் இயேசுவின் கீழ்ப்படிதலாலும் மகிமையாலும் இயேசுவின் பாடுகள் நிறைந்த நாட்கள் ஒரு பெரிய இருளை போல தோன்றினாலும் சிலுவையில் அவர் எல்லாம் நிறைவேறிற்று என்று யோவான் நற்செய்தியில 19வது அதிகாரத்தில் 30வது வசனத்தில் இவ்வாறு கூறுகிறார். நொடியில் அந்த இருள் முடிவுக்கு வந்தது. அங்கிருந்துதான் பாஸ்காவின் ஒளி சுடர்விட்டு எரிய தொடங்கியது. இயேசு எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் மரணத்திலிருந்து வாழ்வை நோக்கிய பாஸ்கா பயணமாக இருந்தது. தந்தையின் திருவுளத்திற்கு அவர் காட்டிய முழுமையான கீழ்ப்படிதலே
இதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது. இதோ திருவுளத்தை நிறைவேற்ற நான் வந்துள்ளேன் என்று எபிரியர் 10:9 இவ்வாறு சொல்லுகிறார். இயேசு நமக்காக வந்தார் என்பதை நமக்கு ஆழமாக எடுத்துரைக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. இருளின் மனிதன் யூதாஸ், த மேன் ஆஃப் டார்க்னஸ், பேராசையும் குருட்டுத்தன்மையும் கொண்டவனாக மாறினான் யூதாஸ். யூதாஸை பற்றி தியானிக்கின்ற பொழுது அவனுடைய இதயம் தீய எண்ணங்களால் நிறைந்திருந்ததை நாம் காண்கிறோம். உலகிற்கு ஒளியாக இருக்கும் கிறிஸ்துவுக்கு மிக அருகில் இருந்த போதிலும் அவனுடைய பேராசை அவனை குருடனாக்கியது. நற்செய்தியாளர் யோவான் குறிப்பிடுவது போல யூதாஸ் இயேசுவை விட்டு வெளியேறிய போது அது இரவாய் இருந்தது. நாம் யோவான் நற்செய்தியில் வாசிக்க கூட கேட்டோம். யோவான் நற்செய்தியில் 13:30 அது வெறும் நேரத்தை குறிக்கவில்லை, அவன் ஆன்மாவின் இருளை குறிக்கிறது. 30 வெள்ளிக்காசுகள் அவனது கண்களை மறைத்தன. ஆனால் பணம் எல்லாவற்றையும் தந்துவிடாது என்பதை உணர்ந்தபோது அவன் வெறும் ஏமாற்றத்திற்கும் விரக்திக்கும் அவன் உள்ளானான் என்பதை இந்த இருளின் மனிதன் யூதாஸ் அவனுடைய சிந்தனை நமக்கு எடுத்துரைக்கிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது பலவீனத்தின் மனிதன் பேதுரு, த மேன் ஆஃப் வீக்னஸ். பேதுருவிடம் நல்ல எண்ணம், அன்பு, தாளார குணம் மற்றும் எளிமையாக இருந்த ஒரு வாழ்க்கை. அவர் இயேசுவை 3 முறை மறுதலித்து உண்மைதான், ஆனால் அது தீய எண்ணத்தால் அல்ல, மனித பலவீனத்தாலும் அச்சத்தாலும் மட்டுமே நிகழ்ந்தது. புனித அம்ப்ரோஸ் கூறுவது போல அவர் 3வது முறையாக மறுதலித்த போது இயேசு அவரை திரும்பி பார்த்தார். உடனே பேதுரு வெளியே சென்று உள்ளம் கஷ்டத்தோடு அழுதார், வெதும்பி அழுதார் என்பதை நாம் பார்க்கிறோம். பேதுருவின் கண்ணீரும் வேதனையும் உண்மையான அன்பிலிருந்து வந்தவை. அதனால்தான் உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய பலவீனத்தை பொருட்படுத்தாமல் அவரிடம் ஒப்படைத்தார். திரு அவையை வழிநடத்தவும் பணியை மீண்டும் அவருக்கு உறுதிப்படுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை இன்றைய இந்த பேதுருவின் வழியாக நமக்கு சொல்லப்படுகிறது. நாம் அனைவரும் பலவீனம் உள்ளவர்கள்தான் என்று சொல்கிறோம். நாளைக்கு பலவீனத்தாலும் நம்முடைய வாழ்க்கையினுடைய விரக்தியாலும் நாம் கீழே விழக்கூடியவர்களாக தான் இருக்கிறோம். இருந்த போதிலும் ஆண்டவர் இயேசு இந்த பேதுருவை அழைத்தது போல நம்மையும் திரு அவைக்கு நம்மை ஒரு அங்கீகாரம் கொண்டவர்களாக, நாம் நல்ல ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக நமக்கு அழைப்பு கொடுப்பவராக இருக்கிறார். எனவே இந்த புனித வாரத்தில் நாம் சிந்திக்கின்ற இவர்களை பற்றி நம்முடைய இயேசு கிறிஸ்து எவ்வாறு நம்மீது அவர் இருக்கிறார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன், எனது அன்பில் நிலைத்திருங்கள் என்று யோவான் நற்செய்தியில 15:9 சொல்வது போல இந்த தூய வாரத்தில், புனித வாரத்தில் இருக்கின்ற நாம் இயேசுவின் இதயத்தோடு இன்னும் நெருக்கமாக நாம் இணைந்திருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இன்னும் யாரையெல்லாம் நாம் மன்னிக்க முடியாமல் இருக்கிறோமோ, அன்பு செய்யப்படாமல் இருக்கிறோமோ, நல்லதொரு ஒப்புரவு அருள் சாதனங்கள் செய்யாமல் இருக்கிறோமோ, இவைகளை செய்து நாம் இயேசுவுக்கு நெருக்கமான மனநிலை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். முக்கியமாக கணவன் மனைவியர்களிடத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளின் வழியாக நாம் ஒருவரை ஒருவர் வெறுத்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம், ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம், பிரிவினைகளோடு இருக்கிறோம். இவைகளை எல்லாம் இறைவன் நமக்கு சொல்வது ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு வாழுங்கள் என்று சொல்லுகிறார். புனித வாரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். இருளை அல்ல, ஒளியை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக நாம் பதவிகளாலும் பொருள் ஆசைகளாலும் அல்ல, நம்முடைய பலவீனத்தால் நாம் மீண்டும் எழுந்து இயேசுவோடு பயணிக்கக்கூடியவர்களாக வாழ இந்த தெய்வீக திருப்பலியில் நம்மை அர்ப்பணித்து நாம் மன்றாடுவோம். நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம். அன்னையினுடைய அருளை பெறுவோம். ஆமென். யாம் தரும் காணிக்கையே அன்பாயிப்பார் ஆண்டவரே. அடியூர் யாம் தரும் காணிக்கையே அன்பாயிப்பார் ஆண்டவரே.
பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல் பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல் பரிகாரம் என ஏற்றிடுவாய் பலியாயமை மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித கொடைகளில் எங்களை பங்கு பெறச் செய்யும் நீர் அவற்றின் நிறைவுக்கும் நாங்கள் வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்களுக்கு மீட்பளிக்கும் பாடுகள் அவருடைய பாடுகளினாலும் மாட்சிமிக்க உயிர்ப்பினாலும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலும் பழம்பெரும் எதிரியாகி அழகியின் செருக்கின் மீது வெற்றி கொண்டீர். அதில் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்ச புகழ்ந்து அக்களிப்புடன் ஒரே குடும்பமாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆட்சி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமண் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டக, எல்லா திருநினைந்தராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜபிக்கின்ற அனைத்து கருத்துக்களும் அன்றாட்டுகள் விண்ணப்பங்களையும் உமது நாமத்தினால் கூடி ஜபித்துக் கொண்டிருக்கின்ற அடியார்களையும் கண்ணோக்கி ஆசிர்வதித்தருளும். மேலும் உயிர்த்தெழும் இதை நோக்குணத்து வைத்துக் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் தெய்வீக திருப்பலியில் ஒப்புக் கொடுத்து ஜபிக்கின்ற ஆன்மாக்கள், நம்முடைய குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்துமாக்கள், உத்தரகர ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்துமாக்களுக்காக நாம் சிறப்பாக ஜபிப்போம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுகவலினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தம் வரம்பரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்து கேட்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்து அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரு நிலத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுபவமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்று நாங்கள் உமது இரக்கத்தை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் இந்த அருள் அடையாளத்தால் எங்களுக்கு உணவூட்ட விரும்பிய நீர் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்னையின் அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்திட
சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.